டியர் ஸ்டூடெண்ட்ஸ், போன வீடியோவில் பவர் வரைக்கும் நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ இந்த பவர் வந்து 3 ஃபேஸ் பவருக்கான ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியிருப்போம். √3 VL IL cos θ அப்படிங்கிறத டிரைவ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம வந்து பவர் ஃபேக்டருக்கான ஃபார்முலாவை டிரைவ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பவர் ஃபேக்டருக்கான ஃபார்முலாவை டிரைவ் பண்ணணும்னா பிஃபோர் தட் வி ஹாவ் டு நோ திஸ் திங். W1 is equal to VL IL cos θ. கொஞ்சம் பிரைட்டாக இல்லை, இதை மாற்றிக்கிடுவோம். W2 is equal to VL IL cos θ. cos θங்கிறது இந்த இடத்துல 30 + θ, இந்த இடத்துல 30 - θ. சரிங்களா? இப்போ நம்ம பவர் ஃபேக்டருக்கான ஃபார்முலாவை டிரைவ் பண்ணணும் அப்படின்னா W1 + W2க்கு தான் நமக்கு வந்து √3 VL IL cos θ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம W2 - W1 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் நமக்கு இந்த ஃபார்முலா வரும். VL IL cos 30 - θ. இது ஃபஸ்ட்டு வந்துடும். அடுத்ததாக மைனஸ் ஆஃப் காஸ் 30 + θ அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? போன வாட்டி அந்த பவரில் sin θ sin 30ங்கிற டேர்ம் கேன்சல் ஆகும். இந்த இதில் cos θ cos 30ங்கிறது கேன்சல் ஆகும். எப்படின்னு இப்போ பார்ப்போம். VL IL cos A - Bக்கு என்ன ஃபார்முலா? cos A cos B ப்ளஸ் sin A sin B. சரிங்களா? அப்போ cos A cos B ப்ளஸ் sin A sin B. cos A + Bக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos A cos B மைனஸ் sin A sin B. இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால cos A cos B அப்படிங்கிறது ப்ளஸ் ஆயிரும். சரிங்களா? இப்போ sin A sin B அந்த இடத்துல வந்து ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் cos 30 cos θ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் sin 30 sin θ. சரிங்களா? இப்போ இதில் எது கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ் டேர்ம் கேன்சல் ஆகிடும். cos 30 cos θ ப்ளஸ் cos 30 cos θ மைனஸ் cos 30 cos θங்கிறது கேன்சல் ஆகிடும். நமக்கு கிடைக்கக்கூடியது sin 30 sin θ ப்ளஸ் sin 30 sin θ. அப்போ கிடைக்கும் போது என்ன கிடைக்கும்? VL IL 2 sin 30 sin θ அப்படின்னு கிடைக்கும். sin 30யோட வேல்யூ என்னது? 1/2. ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்கா? இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ VL IL sin θ அப்படின்னு கிடைக்கும். என்னது? W2 - W1ங்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா VL IL sin θ அப்படின்னு கிடைக்கும். அங்கே என்ன கிடைச்சிது? √3 VL IL cos θ அப்படின்னு கிடைச்சிது. பவருக்கான ஃபார்முலா. பவர் ஃபேக்டருக்குள்ள அந்த W2 - W1க்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா VL IL sin θன்னு கிடைக்கிது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வைக்க போகிறோம். ஆல்ரெடி இருந்த √3 VL IL cos θ இருக்குல்ல, அதை வந்து நாம் வந்து 3ன்னு வச்சுருக்க போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் 4 / 3. அதாவது நமக்கு பவர் ஃபேக்டர் வேணும் அப்படின்னா W2 - W1 / W1 + W2. W1 / W1 + W2. அப்போ என்ன அப்படின்னா VL IL sin θ / √3 VL IL cos θ அப்படின்னு இருக்கு. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும்? VL கேன்சல் ஆகும், IL கேன்சல் ஆகும். ஓகேவா? எல்லாமே கேன்சல் ஆகாது. VL IL மட்டும் கேன்சல் ஆகும். நமக்கு கடைசியாக கிடைக்கக்கூடியது 1/√3 sin θ cos θ அப்படின்னு கிடைக்கும். 1/√3 sin θ cos θ. sin θ cos θ என்னது? tan θ.
ஓகேவா? ஸோ நமக்கு எப்படி கிடைக்குது? W2 minus W1 divided by W1 plus W2 is equal to 1 by root 3 tan thetaன்னு கிடச்சிருக்கா? இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த ரூட் 3-ஐ இங்கே கொண்டு வரோம். tan theta is equal to root 3 into W2 minus W1 divided by W1 plus W2. இப்போ தீட்டா வேணும்னா என்ன? tan inverse of root 3 into W2 minus W1 divided by W1 plus W2. இதுதான் required formula. இந்த ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பவர் ஃபேக்டருக்கான வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். தீட்டாங்கிறது தானே. ஸோ இது வந்து தீட்டாவுக்கான வேல்யூ. தீட்டாவுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு போய் காசில் சப்ஸ்டியூட் பண்ணால் வி ஆர் கோயிங் டு கெட் த வேல்யூ ஆஃப் பவர் ஃபேக்டர். சரிங்களா? ஸோ நம்ம ரெண்டு விஷயத்தை டெரைவ் பண்ணியாச்சு. பவரையும் டெரைவ் பண்ணியாச்சு, பவர் ஃபேக்டரையும் டெரைவ் பண்ணியாச்சு. பவர் ஃபேக்டருக்கான ஃபார்முலாவாக இது வருது, பவருக்கான ஃபார்முலாவாக ரூட் 3 VL IL காஸ் தீட்டாங்கிறது வருது. சரிங்களா? ரைட். இது எல்லாமே வந்து உங்களுக்கு 10 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, 10 மார்க்கில் நீங்கள் வந்து இந்த tan inverse of root 3 into W2 minus W1 divided by W1 plus W2 அப்படின்னு நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா, அதை டெரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா யூ வில் கெட் த மேக்ஸிமம் மார்க்ஸ். சரிங்களா? ரைட். ஓகே, இதே வீடியோவில் இதுக்கு வெரி இம்பார்ட்டண்ட் திங்கான ஃபேஸார் டயக்ராம் எப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஃபேஸார் டயக்ராம்க்கான தனியான ஒரு டயக்ராம், தனியான ஒரு இதுவும் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பாலிடெக்னிக் லெவலில் ஃபேஸார் டயக்ராமை நீங்கள் ப்ராப்பராக வரையலைன்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் நீங்கள் லைன்ஸை இழுத்து விட்டுட்டால் கூட உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. பட் இந்த கான்செப்ட் எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கான்செப்ட் எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு வரைஞ்சிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே VRN, VBN, VYN இந்த மூணுத்துக்கும் 120 டிகிரி டிஃபரன்சஸில் நீங்கள் லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? இது VRN. இதுலேருந்து ஒரு 120 டிகிரி VYN, சாரி VBN, VBN, VYN. சரியா? இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கீழே அரௌண்ட் 30 டிகிரி டிஃப்ரென்ஸில் திரும்ப நீங்கள் கரண்ட்டுக்கான வேவ் ஃபார்ம்ஸ் IR, IB, IY. IR. சரிங்களா? இந்த IR இது கொஞ்சம் இதை ஒட்டினாப்புல IB, இதுக்குமான ஆங்கிள். சிமிலர்லி இதுக்கு கொஞ்சம் மேலே IY. சரியா? இப்போ அதுக்கு அடுத்ததான் நீங்கள் வரைய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த VYN-ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறது. இந்த VYN-ஐ இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு மைனஸ் VYN அப்படின்னு எழுதிடுங்க. சரிங்களா? இப்போ அடுத்ததாக நீங்கள் வரைய வேண்டியது என்ன அப்படின்னா VBY-யும் VRY-யும். ஸோ VBY-ஐ எப்படி வரையணும்? எல்லோவில் வரைஞ்சிருவோம். இது VBY, இது VRY. சரியா? ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. இதில் ஆங்கிள்ஸை இண்டிகேட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. இந்த ஆங்கிள் 30 டிகிரிஸ், சிமிலர்லி இந்த ஆங்கிள் 30 டிகிரிஸ், இந்த ஆங்கிள் 30 டிகிரிஸ். ஐபிக்கும் விபிஎனுக்கான ஆங்கிள் தான் நமக்கு தீட்டா. கரண்ட்டுக்கும் வோல்டேஜ் நியூட்ரல் டு ஃபேஸ் வோல்டேஜ் வந்து தீட்டா. ஸோ இப்போ நீங்கள் இதை ஒரு இடத்துல cos 30 + தீட்டானும் ஒரு இடத்துல cos 30 - தீட்டானும் வரும். இப்போ இந்த ஃபேஸார் டயக்ராமை வச்சு போய் நீங்கள் அந்த இடத்துல ஏன் cos 30 + தீட்டா, ஏன் cos 30 - தீட்டான்னு போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ரைட்.
இதோட ஃபேஸார் டயக்ராம் முடிஞ்சுது. டெரிவேஷன் ப்ளஸ் ஃபேஸார் டயக்ராம் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் 10 மார்க். சரிங்களா?